நன்றி செலுத்துறது வார்த்தையில எல்லாம் போகிறேன்னு சொன்னா பத்தாது, உணர்வுகள்ல என்னுடைய கஷ்டங்களுக்காக நீ கொடுத்துருக்க, எனக்கு அமைதி கொடுத்துருக்க, பொறுமை கொடுத்துருக்க, இன்னும் அதிகரிச்சு. இனி நான் வாழ வைக்கும் காலமெல்லாம் நான் எண்ணங்களையோ பேச்சுகளையோ செயல்களையோ பார்வைகளையோ எந்த கேடு பண்ணிடக்கூடாது, நீ பொறுப்புக்கு நடத்து. அப்படி அவன் நாளைய வாழ்க்கையை பற்றி அவன் ஒப்படைக்க வேண்டும். இன்னைக்கு மீட்டு கொடுத்தா நாளைக்கு திருப்பி நான் தவறக்கூடியனா இருக்கிறேன், அந்த பலகீனத்தை அறிஞ்சு அவன்கிட்ட சரணடைய வேண்டும். நம்ம எல்லாருமே பல தேவைகளுக்காக பல பாவங்களுக்காக மன்னிப்பு எடுத்து தொடர்ச்சியாக பண்ணக்கூடியவங்க தான், யாரும் நம்ம மீண்ட பாடம் இல்லை. ஆனால் மீண்டதுக்கு நம்ம விருப்பத்தோடு கேட்கணும், மீட்டு கொடுத்துரு. ஆனால் நம்ம கேட்டால் இல்லாமல் போயிடணுன்ற பயத்தை சரியாக கேட்கக்கூட கிடையாது. இது கூட எல்லாம் என்ன பண்ணுறது, ரொம்ப போர் அடிக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் இருக்குது. மனைச்செய்கள் மானச்செய்கள் மறைஞ்சு செய்கிறோம், செஞ்சுட்டு மறைக்கிறோம். அதெல்லாம் மனசாட்சி அறிவிக்கிறது காரணமாக தான் மறைஞ்சு செய்கிறோம், செஞ்சுட்டு மறைக்கிறோம். எந்த ஒரு பொருளை மறைச்சா கூட நீங்கள் பயபக்திக்காக மறைக்கிறீங்களா அல்லது பெருமைக்காக மறைக்கிறீங்களா? இவங்ககிட்டலாம் என்ன சொல்ல வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணங்கள் தான் இவன் பார்க்கலாம். ஒரு நியாயமான தேவை கூட மறைக்கிறோன்னு சொன்னால், ஒன்று நம்ம மறைவாக இருக்கிறதுக்காகவும் பயபக்தி வாழ்றதுக்காகவும் அடுத்தவங்களுடைய புறம் தூண்டப்படக்கூடாதுக்காகவும் மறைக்கிறோம் இருக்குது. அல்லது இவங்கள்ட்டெல்லாம் நம்ம சொல்லி என்ன பிரயோஜனம், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெருமையில் மறைக்கிறோம் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் செயல்பாடுகளில் எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். அந்த எண்ணத்தில் கவனிக்கிறாங்கிறது தெளிவாக நம்ம வரணும். அப்போ புரிஞ்சிடும் நமக்கு, இல்லை இது பயபக்திக்காக மறைக்கலை. எங்கே நம்ம சொன்னால் அல்லது காமிச்சா அதில் அவங்க பங்கு ஏற்றுவாங்களோ அப்படி மறைக்கிறதும் இருக்குது, கொடுக்குறது கச்சிடப்பட்டு மறைக்கிறதும் இருக்குது. எது ஒன்றுமே சரி பிரித்து பார்க்கும் பொழுது தப்பு பண்ணுறோம். நிறைய இப்படி புரியாமல் தப்பு பண்ணிருப்போம். ஆனால் இறைவன் நமக்கு அறிவிக்கிறான், நம்ம உணராமல் போயிட்டுருக்கோம். ஏன்னு சொன்னால் நம்முடைய கவனங்கள்லாம் பொருளை பற்றிய கவனம் அதிகமாக இருக்கு. அதை தான் அருள் நினச்சிட்டு இருக்கோம். அருள்ன்றது அமைதி, நிம்மதி, ஆரோக்கியம், அருளானது ஞானங்கள். ஒவ்வொருக்கும் பிரித்தது ஞானங்கள் அருள். அதில் பொருளும் இருக்குது. ஆனால் பொருளெல்லாம் அருள் நினச்சிட்டு இருக்கிறோம். பொருளுக்கும் அருளுக்கும் வித்தியாசம் வேணும்.